கூகுள் டிரைவ் வாட்ஸ்அப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுறீங்களே, அது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியுமா? ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இங்கெல்லாம் வந்து வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்? க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதை நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்டர்னலாக நம்ம ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வியூ பண்ணாமல் நம்ம டேட்டா அப்லோட் பண்ண ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னதுன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி, ஸோ விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்லேயே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் விர்ச்சுவலாக கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை பற்றி நான் தெளிவான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே ப்ளே ஆகுது இல்லை, அது எங்கே இருந்து ப்ளே ஆகுது? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளவுட்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே வந்து ப்ளே ஆகுது. அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா நம்ம யூடியூப்போட சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் பாட்டு எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி வைப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஸோ அந்த கூகுள் டிரைவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே கூகுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இந்த கூகுள் டிரைவ்ன்றது ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி தான். ஆனால் ஸ்டோர் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. சர்வரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலும் ஒன் ஆஃப் த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளவுடில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லாம் ப்ளே பண்ணவே முடியாது. ஆன்லைன் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணால் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். வாட்ஸ்அப் பேக்கப். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டில் அடிக்கடி பேக்கப் பண்ணி வைக்கிறீங்களே, அது எங்கே ஸ்டோர் ஆகும் தெரியுமா? அவங்கள வாட்ஸ்அப் வச்சிருக்க அவங்களோட சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போ வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப்பை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே அவங்களோட சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். உங்கள் டிவைஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அவங்களோட சர்வரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சர்வர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே வந்து சர்வரை பற்றி பேசியிருந்தேன். ஏற்கனவே டவுட்டில் தான் இருப்பீங்க சர்வர்னா என்னன்னு. இதை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். சர்வர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர். அந்த சர்வரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கூகுளில் போயிட்டு நான் ஒரு இதை சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூடியூப்னு சர்ச் பண்ணுறேன்னா இப்போ அந்த சர்ச் பண்ணுறது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்வருக்கு போய் தான் யூடியூப்ல நம்ம என்ன கேட்டிருக்கோமோ, இப்போ வீடியோ சாங் ஏதாவது கேட்குறோம்னா அந்த வீடியோ சாங் எங்கே இருக்கோ அது போய் அதோட சர்வரில் தேடி கண்டுபிடிச்சி அதை எட்டு வந்து நம்ம கொடுக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லா டேட்டாவும் சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம கேட்குறப்ப அதை எடுத்து வந்து கொடுக்கும் இன்டர்நெட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சர்வர்ன்றது இதுதான் ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரிக்கே. நம்ம சின்ன சைஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் சர்வர் ரூம்னு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஒரு பெரிய சிபியூ ஒன்று இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சின்ன சைஸ் சர்வர். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மட்டும் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காலேஜோட வெப்சைட் மட்டும் ஹோஸ்டிங்கில் இருக்கனால அது சின்னதாக இருக்குது. கூகுள் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இருக்கும். ஏன்னா அது பெரிய கம்பெனியில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். எத்தனை பேர் யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஸ்டோர் பண்ணும்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரிங் டிவைஸ் வேணும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ன்றது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஸோ கூகுளில் வந்து நம்ம ஒரு தேடுறோம்ல ஒன்று, அதுதான் வந்து ரெக்வஸ்ட். தென் அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு வந்து சென்ட் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகும். அந்த இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சர்வர்னு பார்த்துட்டு, இப்போ யூடியூப்னா யூடியூப் சர்வர், இல்லை கூகுள்னா கூகுள் சர்வர் இப்படின்ற மாதிரிக்கே பார்த்து அது எந்த சர்வரோ அந்த சர்வருக்கு வந்து அனுப்பிடும். அந்த சர்வர் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோ கேட்டிருக்கோமா ஃபோட்டோ கேட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி அந்த சர்வர்ல இருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அது யார் வந்து அவங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அதுக்கே திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து சர்வருக்கு வந்து இன்டர்நெட் வந்து கொடுத்துச்சுல, ஸோ அதனால வந்து சர்வர் திரும்ப இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பும். அந்த இன்டர்நெட் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுப்பும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். நம்ம இன்டர்நெட்ல நம்ம என்ன கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் டைப்ஸ் பார்ப்போம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக், நெக்ஸ்ட் டைப் பிரைவேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட். இப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிக்னா என்னன்னு பார்ப்போம். பப்ளிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் யூஸ் பண்ணல, நம்ம உலகமே வந்து யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரைவ். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரைவேட் கிளவுடுன்றது என்னதுன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு சர்வர்னா அது காலேஜுக்காரங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும், வேற யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கிளவுடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் அக்சஸும் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரிக்கே நமக்கு தேவை, நம்ம கம்பெனிக்கு தேவைன்னா நம்மளே வந்து ஒரு சர்வர் வந்து வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கிளவுடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுடுன்னு ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா, இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பிரைவேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து ஹைபிரிட் கிளவுடு. ஓகேவா? வந்து இந்த டாபிக் வந்து சிம்பிளா அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம பப்ளிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளவுடுன்றது நீங்க கவர்மெண்ட் பஸ்ல எப்படி எல்லாருமே ஏறுவாங்கல்ல, அது மாதிரிக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளவுடு. பிரைவேட் கிளவுடுன்றது என்னதுன்னா, பர்சனலா உங்களுக்கு புதுசா வந்து ஒரு கார் வாங்கிருக்கீங்க, உங்களுக்குன்னு வச்சிருக்கீங்க, நீங்க மட்டும் தான் அதுல போவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கிளவுடு. ஹைபிரிட் கிளவுடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், பிரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது 2 ஆப்ஷன், உங்களுக்கு எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஹைபிரிட்ன்றது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்ல கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்கள் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டோரேஜ்லாம் தேவையில்லைங்க. இப்போ ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் அப்படிலாம் இல்லை, எந்த ஸ்டோரேஜுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இங்கே இருந்து தான் அக்சஸ் பண்ணணும்லாம் இல்லை, வேற நாட்டில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸை எடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் சேஃப்டின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஏதாவது வந்து போட்டோ அப்லோட் பண்ணிருக்கீங்க, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நீங்க நார்மலா வந்து நீங்க பை பண்ற அளவுக்கு தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஷேரிங். நீங்க வந்து ஈஸியா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஃப்ரெண்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வந்து அனுப்ப சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மூவியை ஸ்ட்ரைட்டா நீங்க அனுப்பாம அந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டிரைவோட லிங்கை மட்டும் நீங்க அனுப்புனா போதும். யார் யாரெல்லாம் அந்த மூவி கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த லிங்கை மட்டும் அனுப்புனீங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் அந்த மூவியை வந்து நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒன் டைம் நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் லிங்க்கவே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்றலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. நீங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. அட்வான்டேஜ்னு இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கும்ல, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இல்லாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸே பண்ண முடியாதுங்க. இப்போ நீங்க ஒரு இன்டர்நெட் இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க இதை வந்து அக்சஸே பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எங்க போனாலும் இன்டர்நெட் இருக்க பிளேஸுக்கு போனா மட்டும்தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து பிரைவேசியா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஆன்லைன்ல இருக்கனால யார் வேணாலும் கேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பிரைவேசியா இருக்கும்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பரவாயில்லாம இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ஓகேவா? அதனால முக்கியமான
பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணாமல் ஏதோ சும்மா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் தேவைப்படுற ஃபோட்டோஸை மட்டும் அப்லோட் பண்ணுவீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணாதீங்க ஆன்லைனில், ஓகேவா? அது உங்களுக்கு தான் வந்து பெரிய வேலையை பார்த்து விட்ருவாங்க. அதனால வந்து உங்களோட பர்சனல் ஃபோட்டோலாம் அதில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல கூகுளில் இருந்து. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பை பண்ணணுன்னா அதுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காஸ்ட் போட்டு நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB 15 GB போதும்னா அதை மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே வேணும்னா பே பண்ணி வாங்க முடிஞ்சா வாங்க. உங்களால் முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது முக்கியமாக யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இந்த ஃபோட்டோஸு அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணி வைப்பாங்க. ஏன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறப்ப என்னோட கொஸ்டின் பேப்பர்ஸு, காலேஜ் படிக்கிறப்ப இருந்த என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எடிட்டிங் சம்மந்தமான கிளிப்ஸு, அதுக்கப்புறம் என்னோட இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூகுள் ட்ரைவ் இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா 15 GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி வைப்போம். தேவைப்படுறப்ப டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ், இப்போ ஆப் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் கூகுள் ட்ரைவில் தான் அப்லோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிக்கே நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ நார்மல் பீப்புள்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க. சம்திங் ராங்கான ஃபோட்டோஸ்லாம் எதுவும் அப்லோட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஆன்லைன்றது சேஃபான இடம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்திங் ராங்கான ஃபோட்டோ, பர்சனல் ஃபோட்டோஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணாதீங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சக்ஸன், ஓகேவா? அதனால வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக வந்து இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க.